டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சென்னை பெங்களூர் ஹைவேல போயின்னு இருக்கிறோம். பெங்களூர் என்னுடைய ஹைவேல போயின்னு இருக்கிறோம். எந்த இடத்துக்கு நம்ம இன்னைக்கு டூர் போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன் நான். சென்னை பெங்களூர் ஹைவேல இருந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். நம்ம வந்து தெரிகிற போர்டு, நம்ம வந்து சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து திரும்பிட்டோம். திருப்பத்தூர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு பாருங்க. திருப்பத்தூர் ஏலகிரி 22 கிலோமீட்டர் இருக்கு. திருப்பத்தூர் 20 கிலோமீட்டர். பாருங்க, உங்களுக்கு வந்து நண்பர்களே, உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். அது வந்து மேலே போர்டு என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். சர்ப்ரைஸ். ஏலகிரி 14 கிலோமீட்டர், சேலம் வந்து 128 கிலோமீட்டர். ஏலகிரி போகிறோம். அதாவது ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அந்த வரிசையில் நம்ம ஏலகிரியும் சேர்ந்துருக்கு. ஏலகிரிக்கு ஒரு பயணம். அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து, அதாவது லெஃப்ட் நம்ம போகிறோம், லெஃப்ட் எடுக்கிறோம். ஏலகிரி படகு இல்லம் 14 கிலோமீட்டர். ஏலகிரி இயற்கை பூங்கா. ரோடு திரும்பிட்டோம். நம்ம சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்து திருப்பத்தூர் போகிற வழியில் வந்து திரும்பவும் லெஃப்ட் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு எதிர்க்க தெரியுது தான் வந்து ஏலகிரி மலைத்தொடர். போகிறோம். பாருங்கள், எதிர்க்க வந்து ஏலகிரி மலைத்தொடர் தெரியுது பாருங்க. நல்லா இன்னும் கூட பனிமூட்டம் அப்படியே இருக்குது, இன்னும் போகலை. அதாவது பெஸ்ட் சீசன் அப்படின்னு சொன்னால் அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் சொல்கிறாங்க. அக்டோபர் டு ஏப்ரல். இப்போ நம்ம வந்திருக்கிற மந்த் வந்து நவம்பர் மாதம் வந்திருக்கோம். ஒரு பனி படர்ந்த ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்குறோம். நம்ம மலை ஏற தொடங்கிட்டோங்க. நம்ம பாருங்க ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு. சென்னையிலேருந்து 226 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம ஏலகிரி இருக்கு. சென்னையிலேருந்து நம்ம வெள்ளூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர் தொலைவில் ஏலகிரி வந்து அமைந்திருக்கு. 1410 மீட்டர் உயரத்தில் இருக்கு. அது 4630 அடி. 1410 மீட்டர், 4630 அடி உயரத்தில் நம்முடைய ஏலகிரி அமைந்திருக்கிறது. எல்லாரும் ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு போவாங்க. இப்போ அதுக்கு பிறகு ஏற்காடு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே அளவுக்கு
பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் தான். மலைவாசஸ்தலம் வந்து ஏலகிரி. இந்த மாதத்தில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த பாருங்க, பாரதியார் வளைவு. ஒவ்வொரு வளைவுக்கும் ஒரு பேர் போட்டிருக்காங்க அந்த ஹேர்பின் பென்ஸுக்கு. இப்போ நம்ம பார்த்தது வந்து பாரதியார் வளைவு. இன்னொரு வளைவு இருக்கு, அது வந்து திருவள்ளுவர் வளைவு. பாரதியார் வளைவு பார்த்தோம், திருவள்ளுவர் வளைவு. ஹேர்பின் பென்ஸ். இளங்கோ வளைவு. நம்ம பாரதி வளைவு பார்த்தோம், அப்புறம் திருவள்ளுவர் வளைவு. இது வந்து இளங்கோ வளைவு. நான்காவது வளைவுன்னு போட்டிருக்கோம். ஹேர்பின் பென்ஸ் 4th. ஔவையார் வளைவுங்க. வளைவுக்கு ஹேர்பின் பென்ஸ் ஔவையார் வளைவு. எல்லாம் தமிழ் பெயர்கள் வச்சிருக்காங்க, அருமையா இருக்கு. ரோடு வசதி நல்லா போட்டிருக்காங்க. நம்ம வந்து எந்த பிளாஸ்டிக்கும் நம்ம வந்து போடக்கூடாது. நம்ம வந்து பொதுமக்கள் வந்து ஒத்துழைச்சு நமக்கு வந்து இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. அது வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய குரங்கு தொல்லை இருக்குது. நிறைய அதுக்கு வந்து உணவு தின்பண்டம் கொடுக்குறாங்கன்றதுனால கவனமாக இருக்கணும். இந்த கார் சப்போஸ் எதனா இடத்துல வியூ பாயிண்டில் நிப்பாட்டி திறந்துக்கிறது விட்டிங்கன்னா காருக்குள்ளே வந்துடும் அந்த குரங்கு. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னே போட்டிருக்காங்க. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மஞ்சள் பை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு வந்து போர்டு போட்டிருக்காங்க. விளம்பர பலகை வச்சிருக்காங்க. இங்க இன்னொரு வளைவு இருக்கு, பாரி வளைவு. பாரி வளைவு 8வது வளைவுன்னு போட்டிருக்காங்க. 8th ஹேர்பின் பென்ஸ். பாருங்க, இது வந்து என்னுடைய வியூ நல்லா இருக்கு. பள்ளத்தாக்கு வியூ, வேலி. அதியமான் வளைவு. எல்லாம் தமிழ் பெயர்கள் போட்டிருக்காங்க பாருங்க. அதியமான் வளைவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேர்பின் பென்ஸ் 12வது வளைவு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. வழக்கமாக சம்மரில் தான் இந்த மாதிரி கோடை வாசஸ்தலம் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம குளிர்காலத்தில் போகும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும். வந்து அன்பொல்யூட்டடாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த இது வந்து சுவாசிக்கும் போது நல்ல தூய்மையான காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது உடம்புக்கு. வேறு வேறமான மரங்கள் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு.
வளைவு அப்படின்னு 14வது வளைவு. ஏலகிரியை வந்து அடைஞ்சிட்டோங்க நம்ம வந்து என்னென்ன ஐ லவ் ஏலகிரி அப்படின்னு இருக்கும். ஏலகிரியை வந்து அடைஞ்சிட்டோம்.